நம்ம வந்து இந்த பட்டியல் 1936 வரைக்கும் நம்ம வந்து பிசியில தான் இருந்தோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம எஸ்சி கிடையாது. 1936 வரைக்கும் நம்ம பிசியில இருந்தோம். அதன் பிறகு நம்மளை வந்து இவ்வளவு பெரிய ஆட்கள், இந்த இவ்வளவு பெரிய சமூகம் இவங்களை வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி எஸ்சின்னு கொண்டு போனாங்க. வேலைவாய்ப்பு வரும், உங்களுக்கு சலுகை தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனா உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு சமூகம் எது அப்படின்னு சொன்னா இந்த தேவேந்திர குலவேலர் சமூகம் தான். அதனால இந்த இடம் நமக்கான இடம் இல்ல, எஸ்சி கிடையாது. நம்ம யாரு நம்ம மிக உயர்ந்த ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன். நம்ம மிகப்பெரிய வரலாறு, எல்லாத்துக்கும் உணவளிச்ச ஒரு சமூகம். அப்பேற்பட்ட சமூகம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெல் இருக்குதுன்னா எல்லா சமூகமும் நம்மள்கிட்ட கை கட்டி வந்து நெல் வாங்கினாங்க. வண்ணாம்பறையில எல்லா பேரும், எல்லா சமூகமும், அனைத்து சமூகமும். ஆனா அத்த பெரிய எல்லாம் நெல் வாங்கினவங்க பூரா பிசியில இருக்கிறாங்க. ஆனா நெல்லு கொடுத்த நம்ம மட்டும் எஸ்சியில எப்படி இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லா சமூகத்துக்கும் நெல் அளந்து போட்டு நம்ம வந்து அவங்களோட உயர்ந்து இருக்கணும்ல. நம்மளை எப்படி கொண்டு போயிட்டா 1936 வரைக்கும் பிசியில இருந்த நம்மளை, உயர்ந்து இருந்த நம்மளை எஸ்சியில கொண்டு போனது யாரு? அது வந்து அரசியல். அது வேண்டாம் நமக்கு. அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த இடத்துக்கு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற உறுதிமொழியை இந்த இந்திய அரசுக்கும் தமிழ் அரசுக்கும் பட்ட வெளிச்சமா நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு பூஜையை நம்ம வந்து பண்றோம். ஏன்னா நம்முடைய விளக்கு பூஜை எதுக்காக பண்றோம் தெரியுமா? இந்த குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய வீட்டுல எல்லாரும் நம்ம சுபிட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றோம். சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அனைவரும் உயர்ந்த நிலையில இருக்கணும். உயர்ந்த நிலையில இருக்கணும், பிசியில போகணும். கண்டிப்பா வந்து பிசி அல்ல அதர் பேக் கிளாஸ் எஃப்சியில போட்டாலும் சரி, இந்த தேவேந்திரன் மிகப்பெரிய ஒரு ஆளா வருவான். இன்னைக்கு நமக்கு வந்து எஸ்சியில வந்து எந்த சலுகையும் கிடையாது. நம்மளை ஏமாத்தி வச்சிட்டு இருக்காங்க அரசு. அதனால மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிற மூலமாக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒரு உறுதிமொழியை தமிழக அரசுக்கு பார்க்கணும், இந்திய அரசு பார்க்கணும். மிரண்டு போயிடும். என்னடா அத்தனை பேர்களும் வந்து நாங்க இந்த இடத்துல இல்ல, நாங்க பிசியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரம் வந்து நம்மளை வந்து என்ன செய்யணும்? இந்த எஸ்சியில இருந்து தூக்கி வெளியில போட்டு பிசி அல்லது அதர் பேக் ஓபிசில கொண்டு போய் போடணும். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னா நம்ம சொல்ல நீங்க கண்டிப்பா நம்ம சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும். அவ்வளவுதான். கை நீட்டிக்குங்க. எப்படி எல்லாரும் கை நீட்டிக்குங்க. அப்படியே நீட்டி வந்தவர்கள் விவசாய குடிமக்கள், நாங்கள் உயர்ந்த குடிமக்கள், இந்திரனை கடவுளாக கொண்டவர்கள், தேவர்களுக்கெல்லாம் கடவுளுக்கெல்லாம் கடவுளான இந்திரனை கடவுளாக கொண்டவர்கள் நாங்கள். இந்திரனை கடவுளாக கொண்டவர்கள் நாங்கள். பசுவை தெய்வமாக கொண்டவர்கள் நாங்கள். பசுவை தெய்வமாக வணங்குபவர்கள் நாங்கள். உயர்குடி மக்கள் நாங்கள். குடும்பர்கள் நாங்கள். மூப்பர்கள் நாங்கள். வயல்காரர்கள் நாங்கள். பன்னாடிகள் நாங்கள். வீர தேவேந்திர காலாடிகள் நாங்கள். தேவேந்திர குல இந்திரகுல மக்கள். ஆகவே எங்களை இந்த எஸ்சியிலும் இழிவிலிருந்து நீக்கி எங்களை பிசியிலையோ அல்லது ஓபிசிலையோ எங்களை சேர்க்குமாறு இந்திய அரசையும் தமிழக அரசையும் இந்திய அரசையும் தமிழக அரசையும் நாங்கள் வலிமையாக, ஒருமுகமாக, ஒற்றுமையாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களை இந்த எஸ்சியிலும் இழியிலிருந்து வெளிவிட்டு எங்களை இந்த எஸ்சியிலிருந்து இந்த இழிநிலையிலிருந்து விடுவித்து எங்களை பிசியிலோ அல்லது ஓபிசியிலோ சேர்க்குமாறு மத்திய மாநில அரசுகளை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு செவிகள் கேட்கும் வரை, மத்திய மாநில அரசுகளுக்கு
உங்கள் செவிகள் கேட்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. நாங்கள் அனைவரும் எஸ்சியில் இல்லை. நாங்கள் அனைவரும் எஸ்சியில் இல்லை. ஆகவே எங்களை இந்த பட்டியலிருந்து விடுவித்து பிசியிலோ அல்லது ஓபிசியிலோ இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி.